வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். இது அரிச்சந்திர புராணம், பாராண்ட மன்னனின் பரிதாப நிலை, எபிசோட் 11. நீதி வலுவா நெறிக்காக கடும் துன்பத்தை தாங்கியபடி அரிச்சந்திரன் துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் நடந்தான். அவனுடன் வந்த நட்சத்திரேயன் கூடவே தொல்லைகளையும் கொடுத்து கொண்டு வந்தான். அவனால் அதிக தூரம் நடக்க முடியாததால் வழியிலேயே அமர்ந்து விட்டான். அவன் தனக்கு பசிக்கிறதென்றும் எங்கையாவது சென்று தனக்கு வேண்டிய உணவு வாங்கி வரும்படியும் அரிச்சந்திரனை பணிந்தான். நட்சத்திரேயன் தொல்லை பல கொடுத்தாலும் அவனை தன் எதிரியாக கருதாமல் அவன் சொன்னபடியே செய்து முடித்தான் அரிச்சந்திரன். ஆம், வீடு வீடாக சென்று வாங்கிய உணவின் பாதியை நட்சத்திரேயனிடம் கொடுத்து மீதியை லோகிதாசனுக்கும் பகிர்ந்தளித்தார்கள். ஆனால் கல்நெஞ்சனாகிய நட்சத்திரேயன் அதையும் அவனிடமிருந்து பிடுங்கி தின்றான். சிறுவனாகிய லோகிதாசனுக்கும் அதை பெரிதுபடுத்தாமல் பசித்த வயிறுடனேயே இருந்தான். இதை கண்ட தந்தை அரிச்சந்திரனின் மனம் சுக்கு நூறாக உடைந்து கொண்டிருந்தது. அப்போதும் கூட அவன் கொள்கையிலிருந்து சற்றும் விலகாமல் உறுதியாயிருந்தார்கள். மீண்டும் நால்வரும் பயணத்தை தொடர்ந்தனர். இயற்கையும் கூட அரிச்சந்திரனின் இந்நிலையை கண்டு அழுதது. ஆம், வான்மழை பெய்தது, இடி இடித்தது. ஆகவே அரிச்சந்திரனின் பயணம் தடைப்பட்டது. நால்வரும் அருகில் இருந்த சத்திரத்தின் தங்கினார்கள். அச்சத்திர நிர்வாகி அவர்களுக்கு தங்க இடம் அளித்து உணவும் வழங்கி உபசரித்தார். இவர்கள் தங்கி இருந்த சத்திரம் அரிச்சந்திரன் அயோத்திக்கு அரசனாயிருந்த போது காசிக்கு செல்பவர்களின் வசதிக்காக கட்டியதுதான். ஆனால் கட்டியது நான் தான் என எவரிடமும் கூறிக்கொள்ளவில்லை. விடிந்ததும் கண் விழித்து பார்த்தார். அப்போது மழை விட்டபாடில்லை. வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை. அரிச்சந்திரன் சத்திர நிர்வாகியிடம் சென்று மழை முடியும் வரை சத்திரத்திலேயே தங்கிக் கொள்ளலாமா என்று அனுமதி கேட்டார். அவரும் அதற்கு அனுமதி அளித்தார். மழை விடாமல் பெய்தது. நட்சத்திரேயன் அரிச்சந்திரனை பார்த்து, நாம் அயோத்தியை விட்டு வந்து 5 நாட்களாகிவிட்டது. இதோ மழையின் காரணமாக இங்கு 5 நாட்கள் தங்கிவிட்டோம். இவ்வாறு நாட்கள் தான் நகர்கிறதே எளிய பொன் வருவதற்குரிய எந்த மாந்திரமும் தெரியவில்லை. படியே போனால் பொன் வருவதற்கு என்னதான் வழி? அரச மரத்தை பிடித்த சனி பிள்ளையாரையும் சேர்த்து பிடித்தது போல் உள்ளது என் கதை. யாரோ தலையெழுத்தை நானும் சேர்த்து அனுபவிக்க வேண்டி உள்ளது என்று நட்சத்திரேயன் புலம்பிக் கொண்டே இருந்தான். ஒரு வழியாக மழையும் நின்றது. ஹரிச்சந்திரனுக்கு உண்ண உணவும் அளித்து தங்க இடமும் கொடுத்த சத்திர நிர்வாகியிடம் நன்றி தெரிவித்துவிட்டு சத்திரத்தை விட்டு புறப்பட்டார்கள். வீதியில் விலை பேசிய வீணை. விண்ணில் விண்மீன்கள் தன் முகம் காட்டி மழை நின்று விட்டதை அறிவித்தன. ஆனால் அரிச்சந்திரன் வாழ்வில் மட்டும் நம்பிக்கை நட்சத்திரம் தோன்றுவதற்கான அறிகுறியே தென்படவில்லை. நல்ல காலம் பிறக்கும், விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைக்க வேண்டிய பொன்னும் கிட்டும் என்ற நம்பிக்கையில் அரிச்சந்திரன் தன் பயணத்தை மேலும் தொடர்ந்தான். நால்வரும் காசியை வந்தடைந்தார்கள். காசியை வந்தடைந்ததும் முதல் வேளை தன்னிடம் உதவி பெற்று முன்னேறிய நண்பர்களை சந்தித்து 20,000 பொன்னை கடனாக பெற்று விஸ்வாமித்திரரிடம் கொடுத்து வாக்கை நிறைவேற்றிவிடலாம் என்று எண்ணினார். காசிக்கு வந்ததும் கங்கைக்கு சென்று புனித நீராடிவிட்டு ஆலயத்திற்கு சென்று வணங்கினார்கள். அதன்பின் தன்னுடன் வந்த மூவரையும் ஒரு இடத்தில் அமர வைத்துவிட்டு சென்றார். கூடவே நட்சத்திரேயனும் புறப்பட்டான். ஏனென்றால் அரிச்சந்திரன் பொன்னை கொடுக்காமல் ஏமாற்றி விடுவான் என்ற எண்ணத்தில்தான் அவன் அவ்வாறு உடன் சென்றான். காசியில் தன் நண்பர்களை எல்லாம் சந்தித்து கடனாக 20,000 பொன் கேட்க முயற்சித்தார் அரிச்சந்திரன். ஆனால் அவர்கள் யாருமே அவர் கண்ணில் தென்படுவதாகவே இல்லை. அரிச்சந்திரன் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தார். அரிச்சந்திரன் தொடர்ந்து அவ்வாறு சென்று நண்பர்களை காண முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவரால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகையால் மனம் விரும்பிய அரிச்சந்திரன் தன் இருப்பிடம் திரும்பினார். எங்கே விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைப்பதாக கூறிய 20,000 பொன்னை ஒப்படைக்க முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சினார். இதனிடையே நட்சத்திரேயன் அரிச்சந்திரனை நச்சரித்து கொண்டே வந்தான். மனதில் மிகுந்த வேதனையும் சலிப்பையும் தாங்கியபடி அரிச்சந்திரன் தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தான். இதனிடையில் நட்சத்திரேயன் அரிச்சந்திரனிடம் வந்து, அரிச்சந்திரா, செல்வாக்கும் பதவியும் ஒருவனிடத்தில் இருக்கிற வரையில்தான் நண்பர்கள் யாரையும் மதிப்பார்கள். செல்வாக்கும் பதவியும் போய்விட்டால் நண்பர்கள் உன்னை பார்த்து ஒளிந்து கொள்வார்கள் தான். இதுதான் இன்றைய உலக நடைமுறை. இன்று நீ தேடிய பகுதியிலேயே உன் நண்பர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் உன்னுடைய இந்த தோற்றத்தை கண்டதுமே ஓடி ஒளிந்துதான் கொள்வார்கள். இதை நீ அறியாமல் நண்பர்களிடம் சென்று உதவி கேட்கிறாயே, இது நடக்கிற விஷயமா? இதை கூட அறியாமல் இருக்கிறாயே. இந்நிலையில் நீ என்னிடம் எப்படி பொன்னை திருப்பி தருவாய்? குருநாதரிடம் பணத்தை ஒப்படைப்பது இது அவ்வளவு எளிதில் நடக்கும் போல் எனக்கு தோன்றவில்லை. எனக்கு எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு கஷ்டம். அரிச்சந்திரன் அவனை மிகுந்த மனவேதனையுடன் பார்த்தார். இப்படிப்பட்டவனிடம் என்ன பதில் கூறுவதென்று அப்படியே கூறினாலும் அது வீண்தான் என்று எதுவும் கூறாமல் இருந்தார். அப்போது நட்சத்திரேயன் மீண்டும் அரிச்சந்திரனை பார்த்து, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளையுடன் விஸ்வாமித்திரரிடம் நீ கொடுத்த கெடு முடிய போகிறது. அதற்குள்ளாக ஏதாவது செய்து முடித்து என் குருநாதரிடம் பொன்னை திருப்பி தந்துதான் ஆக வேண்டும். அதற்குண்டான வழிமுறை ஏதாவது உண்டா என்று நன்கு யோசிக்கவும் நானும் ஏதாவது வழி தென்படுகிறதா என்று யோசிக்கிறேன் என்றார். சிறிது நேரம் அவர் இருவருக்கிடையவும்
அமைதி நிலவியது. நொடி பொழுது சென்றதும் அங்கு நிலவிய அமைதியை களைத்தெறிவது போல் நட்சத்திரையன் யோசனை ஒன்றை தெரிவித்தான். அரிச்சந்திரா, அரிச்சந்திரா, வேண்டுமென்றால் நான் உன் நன்மையை கருதி யோசனை ஒன்றை சொல்கிறேன், கேட்கிறாயா? இதை தவிர இப்போதைக்கு உனக்கு வேறு வழியே இல்லை. நான் கூறும் யோசனையை செயல்படுத்தினால் உன்னால் எளிதில் 20,000 பொன்னையும் கொடுத்து விடலாம். அது முடியும். அதை நான் பெற்றுக்கொண்டு என் இருப்பிடத்திற்கு நிம்மதியாக சென்று விடுவேன். உன்னுடன் சேர்ந்து நானும் அவஸ்தைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நீயும் பொய் சொல்ல தயாராயில்லை. உனது துன்பங்களை நீயே தேடிக்கொண்டாய். அதனால் உன் மனைவி மக்களை துன்பப்படுத்தி என்னையும் உன்னுடன் சேர்த்து மிகுந்த சங்கடத்தில் ஆழ்த்துகிறாய். எனவே நான் சொல்லும் யோசனையை கேள் என்றார். தாங்கள் யோசனை என்னவென்று கூறுங்கள் என்றார் அரிச்சந்தர். காசி நகர் பணம் மிகுந்த வணிகர்களும் செல்வந்தர்களும் நிறைந்த ஊர் என்பதை நீயும் அறியாததில்லை. இங்கு எந்த பொருளை விற்றாலும் வாங்குவதற்கு ஏராளமானோர் உள்ளார்கள். இப்பொழுது உன்னிடம் பொருளோ பொன்னோ எதுவும் இல்லை விற்பதற்காக. இருந்தாலும் எல்லாவற்றையும் இழந்து ஓட்டாண்டியாகி விட்டாய் நீ. இந்நிலையில் உன்னிடம் விற்பதற்குரிய பொருள் ஒன்று இருப்பது உன் மனைவியும் மகனும் தான். அவர்களை விற்றால் நல்ல விலை கொடுப்பார்கள். அப்படியே உனது கடனை சுலபமாக நீ அடைத்து விடலாம். இதை தவிர இப்போது உனக்கு வேறு வழியே இல்லை. அது இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. இனிமேலும் யோசிக்காமல் விரைவில் நல்லதொரு முடிவுக்கு வா என்றான் நட்சத்திரேயன். நட்சத்திரேயர் இவ்வாறு கூறியதை கேட்டதும் அரிச்சந்திரனின் இதயத்தில் ஒரே சமயத்தில் 1000 ஈட்டிகள் பாய்ந்தது போல் இருந்தது. இருப்பினும் அதனை தாங்கிக் கொண்டான். நட்சத்திரேயன் இவ்வாறு கூறியதை கேட்டதும் அருகில் இருந்த சந்திரமதி அரிச்சந்திரனை நோக்கி, சுவாமி, உங்களது சந்தோஷத்திற்கு பங்கு பெற்ற எனக்கு உங்கள் துக்கத்திலும் பங்கு பெற வேண்டியது எனது கடமையாகும். நீங்கள் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றியதில் பங்கெடுத்து அதனை நிறைவேற்றுவதில் எனக்கு உரிமை உண்டு அல்லவா என்பதை தாங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆகையால் இனிமேலும் தாங்கள் யோசிக்காமல் நட்சத்திரேயன் கூறிய யோசனையை செயல்படுத்துங்கள். யோசிப்பதற்குரிய கால அவகாசம் இனிமேலும் நமக்கு இல்லை. எனவே இப்போது நாம் இருக்கும் சூழ்நிலையில் அவ்வாறு செய்வதே நமக்கு நல்லதை பயக்கும். என்னை விற்றாவது விஸ்வாமித்திரரிடம் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றுங்கள். மகன் லோகிதாசனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். சந்திரமதி எப்போதுமே தன்னுடைய விருப்பத்துக்கு நேர்மாறாக செயல்பட மாட்டாள் என்பதை அரிச்சந்திரன் நன்கறிவான். என்றாலும் சந்திரமதியை தன் வாயால் இவ்வாறு கூறியதும் அரிச்சந்திரன் காலத்தின் கொடுமையை எண்ணி மனதிற்குள் நொந்து கொண்டார். அரிச்சந்திரன் தனது மனைவி மகனை காசி மாநகர் பலர் கூடும் சந்தைக்கு அவன் கண்கள் குளமாக நெஞ்சம் தணலாக நடைப்பினமாய் அழைத்து சென்றான். நட்சத்திரேயனும் உடன் சென்றான். காசி மாநகர் வாழ் கனவான்களே, செல்வ சீமான்களே, இதோ நிற்கும் என் மனைவியானவள் எனக்கு முற்றிலும் உரிமையானவள். குல விளக்காக இந்த பெண்ணை நான் விற்க போகிறேன். இவளை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இவளை விலைக்கு வாங்கும் எண்ணமுள்ளவர்கள் விலை பேசி வாங்கிக் கொள்ளலாம் என்று காசியின் முன்சந்தையில் நின்று கூவினான் அரிச்சந்திரன். இவன் கூறுவதை கேட்டு மக்கள் கூடினார்கள். கூட்டத்திலிருந்து ஒருவன், இவளுக்கு திருமணமாகிவிட்டதா? இவளது கணவன் யார்? இவளை நீ விற்க காரணம் ஏன் என்று கேட்டார். இவளுக்கு கணவனாக அமைந்த துரதிருஷ்டசாலி நான் தான். கொடுத்த வாக்கினை நிறைவேற்ற முடியாமல் இப்போது உங்கள் முன்பாக நான் முச்சந்தியிலேயே நின்று கட்டிய மனைவியை விற்கும் சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்ட மகா பாவி நான் தான். சரி, விலை என்ன என்று கேட்டான் கூட்டத்திலிருந்து ஒருவன். 20,000 பொன் என்றான் அரிச்சந்திரன். 20,000 பொன்னா என்று கேட்டு வாயை பிளந்தபடி கூட்டத்திலிருந்து பாதி பேர் கலைந்து போனார்கள். இதை கண்டதும் அரிச்சந்திரன் மனதில் எங்கே சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் போய்விடுவோமோ என்று கலங்கினான். வெகு நேரமாகியும் எவரும் சந்திரமதியை விலைக்கு வாங்க முன்வரவில்லை. வெகு நேரம் கழித்து காலகண்டன் என்ற பெயர் கொண்ட ஒருவர் தம்பதி சமயேந்தராய் அங்கு வந்தார். இத்தம்பதிகள் ஈவிரக்கம் அற்றவர்கள். வெகு நாளாகவே இவனது மனைவி இவனிடம் தன்னால் வீட்டு வேலை எதுவும் செய்ய முடியவில்லை என்றும், ஆகையால் வீட்டு வேலை செய்வதற்கு நல்ல ஆரோக்கியமான பெண்மணியை அமர்த்தி தருமாறும் காலகண்டனை அடிக்கடி நச்சரித்து வந்தாள். ஆகவே காலகண்டன் அரிச்சந்திரன் கூவுவதை கேட்டு அவனிடம் வந்து சேர்ந்தார். விலை என்ன கூறுகிறீர் என்று கேட்டார். 20,000 பொன் என்றதும் பொற்காசுகளை தர சம்மதித்தார். அரிச்சந்திரன் தன் மேல் துண்டினை ஏந்தியபடி பிடிக்க அதில் பொற்காசுகளை காலகண்டன் கொட்டினார். துண்டேந்தியவர்களுக்கு மட்டுமல்லாமல் பொற்காசுகளை வாறு வழங்கிய பாராண்ட அரிச்சந்திர மகாராஜா இன்று 20,000 பொற்காசுகளுக்காக துண்டேந்தி நிற்கும் நிலை கண்டு தர்ம தேவதையே தன் மகனின் நிலை கண்டு வருந்தினார். சரி சரி, நாழிகையாகிறது. வீட்டின் நிறைய வேலைகள் உனக்காக காத்திருக்கிறது. ஏனென்றால் இனி நீ என் அடிமையானதால் நானும் என் மனைவியும் சொன்னபடிதான் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று துரிதப்படுத்தினார் காலகண்டர். இது யார்? உன் மைந்தனா? அப்படியென்றால் அவனையும் சேர்த்து என்னுடன் அனுப்புவதுதானே? அருகில் நின்று கொண்டிருந்த லோகிதாசனை பார்த்து கேட்டவுடன், ஐயா, நான் என் மனைவியை மட்டுமே விற்பதாக கூறினேன். எனது மகனை விற்பதாக கூறவில்லையே. தாங்கள் இப்போது என் மகனையும் தரும்படி கேட்பது நியாயம்தானா என்றார் அரிச்சந்திரர். அரிச்சந்திரா, பசுவை விற்கும் வேளையில் கன்றையும் சேர்த்து விற்பதுதானே முறை என்பது நீ அறிய மாட்டாயா என்று காலகண்டர் கேட்டார். அவன் கூறியதை கேட்ட அரிச்சந்திரன் திகைத்து போய் நின்றான்.
ஹரிச்சந்திரனின் சம்மதத்தை கூட பெறாமல் காலகண்டன் சந்திரமதியையும் கூடவே லோகிதாசனையும் தன்னுடன் அழைத்து சென்றார். ஹரிச்சந்திரனின் மனம் அப்போது பாறாங்கல்லால் அழுத்தியது போன்றிருந்தது. ஏனென்றால் இனி தன் மனைவியும் மகனையும் விட்டு நிரந்தரமாய் பிரிந்துவிடும் நிலையை எண்ணினார். துக்கம் அவன் தொண்டையை அடைத்தது. பட்டத்து ராணி இன்று வீட்டின் இடுபிடி வேலைக்காக அனுப்பப்படும் நிலைக்கு தானே காரணம் என்றெண்ணி தன் நிலையை எண்ணி வருந்தினான். ஆனால் சந்திரமதியோ தன் கணவனின் சத்தியத்தை நிலைநாட்டும் முக்கிய பணியில் தானும் பங்களித்தது பற்றி மனதில் பெருமையா எண்ணிக்கொண்டாள். காலகண்டனுடன் செல்லும் முன்பாக சந்திரமதி அவனிடம், எஜமானே, தாங்கள் சிறிது நேரம் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டார். காலகண்டனும் அனுமதி அளித்தான். அவள் நேராக கணவருக்கு அருகில் சென்று கண்ணில் நீர் சொரிய தன் கணவனை 3 முறை வலம் வந்தாள். ஹரிச்சந்திரனின் கண்களிலிருந்து அருவியாய் நீர் சொரிந்தது. இதனிடையில் காலகண்டன் சந்திரமதியை தன்னுடன் வருமாறு துரிதப்படுத்தினான். சந்திரமதி தன் கணவனை பிரிய மனமின்றி ஹரிச்சந்திரனையே திரும்பி திரும்பி பார்த்தபடியே காலகண்டனுடன் சென்றாள். ஹரிச்சந்திரனும் சந்திரமதியின் உருவம் தன்னை விட்டு மறையும் வரையில் தான் நின்ற இடத்தில் நின்றவாறே கண்ணீரால் விடை கொடுத்து அனுப்பினார். ஹரிச்சந்திரனின் இக்கொடூர நிலை இன்னும் தொடர்கிறது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நேயர்களே. தொடர்ந்திருங்கள். நன்றி, வணக்கம்.